ரஜினி கமல் வந்து அரசியலுக்கு வர போறாங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி இளம் பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, எங்க இருந்து வரீங்க? நான் போஸ்டல் காலனி பேரு. ஓகே, எந்த காலேஜ் படிச்சிருக்கீங்க? கிருஷ்ணமான். ஓகே, இப்போ ரஜினி கமல் வந்து அரசியலுக்கு வர போறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இப்போ இருக்க சிச்சுவேஷன் பாலிட்டிக்கல்ஸில் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ரஜினி வர்றது வந்து நல்ல விஷயம் தான். அவர் நினச்சிருந்தானே எப்போவோ வந்திருக்கலாம். பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் அவரெல்லாம் பார்த்து தான் இப்போ அவர் இறங்கியிருக்காரு. ஸோ எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ரஜினி கமல் ரெண்டு பேரில் வந்துட்டு கண்டிப்பாக யாருக்கு, எந்த பட்டனுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக ரஜினி தான். என்ன ரீசன்னால அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, அவங்க வந்து ரெண்டு பேருமே ரொம்ப பாப்புலரானவங்க தான். இருந்தாலும் நான் வந்து ரஜினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ரஜினிக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன ரீசன்னால? உங்களுக்கு என்ன நடிகராக அவருக்கு பிடிக்குமா, இல்லை வந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்தால் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடிகராகவும் பிடிக்கும். கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தாலும் அவர் நிறையா பண்ணுவார். அது மாதிரி இப்போ வந்து கமல் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொன்னார். ஸோ உங்கள் ஊருக்கு வந்தால் கமலை கண்டிப்பாக பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும். மெயினாக இந்த பிக் பாஸில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். நடிகராகவும் சரி, ஆஃப் ஸ்க்ரீனாகவும் சரி, ஸோ பாப்புலரான நடிகர், ஏதோ செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் நம்ம புது முகமாக இருந்தால் இதுவும் கிடையாது. ஸோ புதுசாக ஆள் வரணும், யாராவது செய்யணும். ஸோ தெரிஞ்சவங்க இருந்தால் ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க தெரிஞ்சவங்க நம்மளுக்காக செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் கமலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ பிக் பாஸ் வச்சு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக. பிக் பாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆஃப் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய நல்ல விஷயம்லாம் பங்கெடுத்திருக்காரு. ஸோ நார்மலாக ஒரு நடிகர்னு தோற்றம் காமிக்காமல் மற்ற விஷயங்களும் இருக்கிறதுனால ஸோ பிடிக்காதனால பண்ணலாம். பிக் பாஸ்ன்னு கிடையாது, நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீன் வச்சும் ஒரு ஷீஸ் அ குட் மேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கமலை சொல்லியிருக்காங்க. நீ இப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்துட்டு பொதுமக்களுக்கு எந்த திட்டமும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. ஸோ எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அவருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ரஜினிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லலை. பட் யாராவது நல்லது பண்ணுவாங்கங்கிறது வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சைடு நம்ம வந்து ஓட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரி எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணுனாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்தை வச்சு ஓட்டு போடுவீங்க ஒருத்தருக்கு? நல்லா பீப்புள்ஸ்க்கெல்லாம் எல்லாம் வந்து தேவையானது எல்லாமே எல்லா நீட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு கமலை பிடிக்குமா ரஜினி பிடிக்குமா? ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. கமல். என்ன ரீசன்னால உங்களுக்கு பிடிக்கும்? எதனாலனா அவங்க வந்து நிறையா பீப்புள்ஸ்க்காண்டி என்னென்ன வேணும் அதெல்லாம் வந்து முயற்சிக்கிறாங்க, என்னென்ன வேணுங்கிற இது பண்ணுறதுக்கு. இப்போ ரஜினி வந்து ஆன்மீக அரசியல்னு புதுசாக சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? என்ன வகையில் அது புரிஞ்சிருக்கா? இல்லை, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒருத்தவங்க புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். வர்றதுக்கு முன்னாலேயே வந்துட்டு வரக்கூடாது, வரணும்னு கருத்து தெரிவிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. வந்தாங்கன்னா எனக்கு அந்த ஆன்மீக அரசியல்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அவங்க கிட்ட கேட்க மாதிரி தான், இப்போ உங்கள் ஊருக்கு வந்துட்டு ரஜினியோ கமலோ வந்தாருன்னா ஒரு நடிகராக பார்ப்பீங்களா இல்லை ஒரு அரசியல்வாதியாக பார்ப்பீங்களா? ரெண்டுமே இல்லாமல் பொதுமக்களோட கருத்தில் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் பார்க்கணும். இப்போ சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல்வாதிகளே சில பேர் வந்து நேரடியாக போய் பார்க்க வேண்டாம், அரசியலா அப்படின்னு சொல்லி பார்க்காம எல்லாம் இருப்பாங்க. ஸோ நடிகர்லாம் இருக்கக்கூடிய இந்த ரஜினியும் கமலும் வந்தாங்கன்னா நேரில் போய் சில பேர் வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்வம்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன்னா அவர் பொதுமக்களோட ஒரு பொதுமக்கள் தான், அவரும் மனுஷன்தான். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதில் செலுத்த வேணான்னு தோணுது. ஏன்னா அதுக்கும் மேலே நம்மளை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேபி அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அம்மா அப்பா கொடுக்கலாம், இல்லை நம்ம நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் உடனடியாக வந்து சட்டசபை தேர்தல் வந்தாலோ இல்லை அடுத்த ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலோ முதல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்துட்டு பெண்களுக்காக உங்களுக்கு கொண்டு வரணும் இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் அது மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். கேர்ள்ஸ் வந்து எங்கே போனாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும். நீங்கள் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்கீங்க, அதில் வந்து ரஜினி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை கமல் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு பிரித்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரஜினி கமல் அப்படின்னு பேசும்போது இங்கே ஒருத்தவங்க விஜயகாந்த்னு சொல்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். என்ன ரீசன் வச்சு நீங்கள் விஜயகாந்த் சொல்லிடுங்க? இல்லைக்கா, அவருக்கு கொடுக்குற ஒரு நான் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது சொல்லி பண்ணி அவ்வளோதான். இது யார் மனதையும் புண்படுத்தல. ஓகே, அவங்க வந்து யார் கொடுக்கலாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி சொசைட்டி இருக்கணும். இப்போ நடந்து போகிறது ஒரு பொண்ணு தான், நீங்கள் ஏன் அந்த தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்குறீங்க? அவங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே. அவங்க உங்களை பார்த்து பேசினா நீங்களும் அவங்கள பார்த்தே பேசலாம், தப்பே இல்லை. அவங்கள நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் உங்கள் கூடவும் நிறையா வந்து பொண்ணுங்கிற இதோட வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்டாக பழகலாம், இல்லை அம்மா தங்கச்சி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏன் அப்படி தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறீங்க? பொண்ணுங்கன்னா பொண்ணுங்க மாதிரி பாருங்கள். ஐ மீன் தப்பான எண்ணம் இல்லாமல் அவங்களே ஃப்ரெண்ட்லியாக வந்து இது பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம்.
இப்போ இங்க ஒளிஞ்சிருக்கீங்க. இங்க வந்து சில அரசியல் கட்சிகள் ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே இருக்கு. ஸோ வழக்கமா இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு வரீங்க. இப்போ புதுசா இந்த ரஜினி கமல் வரும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பாப்பீங்க அவங்க 2 பேத்துக்குள்ள? இப்போ ஓட்டுக்கே நிறையா பேர் காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க இல்லையா? இப்போ இவங்க வந்தால் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு நாங்கள் நம்பிக்கை இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் இப்போ ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி, இப்போ ரஜினியோ கமலோ வந்துட்டு உங்ககிட்ட ஒவ்வொரு நேரடியாக வந்து அரசியலில் நேரடியாக உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒவ்வொரு டைமும் டிவியில் பார்த்தாலே ஓகே நீங்கள் என்ன டிவியில் பேசுகிறீங்களோ அதை வச்சு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லுவீங்களா? நேரடியாக வந்து எல்லாம் அப்ரோச் பண்ணாதா? கோரிக்கை கேட்டால் தானே அவங்களுக்கு என்ன வேணும் என்ன இதுன்னு தெரியாது. சில பேர் வந்து வராங்க, ஸோ அரசியலோட அதை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் ஏதாவது பிரச்சனை கேட்டால் கூட அவங்க வந்து நமக்கு இது என்னடா இது மறுபடியும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ நேரடியாக வந்து மக்களாக கோரிக்கை கேட்டால் தான் ஸோ இவங்க வந்து போடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். கோரிக்கையை கேட்கறது இன்னொரு தடவையும் டிவியில் பார்த்து ஏமாற யாரும் தயாராக இல்லை. கோரிக்கை கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, அதை நிறைவேற்றியும் வைக்கணும். கோரிக்கையை கேட்டுட்டு மட்டும் போயிட்டாங்கன்னா அது வந்து ஒரு இது இல்லை, யூஸ் இல்லை, யாருக்குமே எந்த யூஸும் கிடையாது. அவங்க செஞ்சால் அவங்க எல்லாத்துக்குமே நல்லது தான். இப்போ ரஜினி வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒழுங்காக வந்துட்டு எங்களோட திட்டங்களை வந்து கொண்டு போகிறதுக்கு முடியல, ஏதாவது செயல்படுத்த முடியலன்னா உடனடியாக ராஜினாமா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, தெரியல. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நம்புற மாதிரி எல்லாம் இல்லை. ஏன் நம்ப முடியல அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ரஜினிக்கு. ஸோ அது அப்போ இந்த வேர்டு மட்டும் ஏன் நம்ப முடியலன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்களே ராஜினாமா பண்ணி போகிறது, அதெல்லாம் நடக்கிற காரியம். கோரிக்கைகளை இப்போ அப்படி தானே வைக்கிறாங்க, நாங்கள் நடத்துவோம், நாங்கள் வந்தால் இது பண்ணுவோம் அப்படின்னு தானே வைக்கிறாங்க. ஆனால் அது செய்கிற நடைமுறைக்கு வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி இதை பார்த்து இதை எப்படி நம்புவாங்க? ஸோ பதவி கிடைச்சதுக்கப்புறம் செய்யலை அப்படின்னா ராஜினாமா பண்ணுற அளவுக்கு ஸ்டேஜுக்கெலாம் யாரும் போக மாட்டாங்க, துணிய மாட்டாங்கன்னு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்குள்ளே வந்துருச்சு. பிகாஸ் நடைமுறை அரசியல் இல்லை முன்னாடி இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும்னு எல்லாருக்கும் தோணுது, அப்படி தான் இருக்கு. இப்போ ரஜினி கமல் ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு இங்க? என்ன காரணத்தினால? இல்லை, முதல்ல வந்து என்னென்னா அவங்க வந்து 2 பேருமே ஆக்டர்ஸ். இப்போ வந்து ரஜினிக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க கமல் சாருக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருப்பாங்க. 2 பேத்துக்குமே அதே நிறைய ப்ராப்ளம் வரும். நீ ரஜினிக்கு போடுறியா இல்லை நான் கமல், இப்போ கமல் தான் வரணும், இப்போ ரஜினி தான் வரணும்னு அதுவே தனியாக பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் இருக்கிறதே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஐடியாஸ் கொடுக்கலாம், நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம். 2 பேர்த்துலேயும் வந்து மாறி மாறி வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும், யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இதுவும் இல்லாமல் இப்போ நார்மலாக நம்மளோட அரசியலுமே டிஎம்கே ஏடிஎம்கே, ஸோ இவங்க வந்தாங்கன்னா கமல் இல்லைனா ரஜினி அந்த மாதிரி வந்துருமோன்னு அது ஒரு பயம் இருக்குது. ஸோ அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்துட்டு கூட யாராவது யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்களும் நம்மளோட இதை கேட்பாங்க அப்படின்னு தோணுது. இப்போ சில பேருக்கு வந்து ரஜினி மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, ஏன்னா அவங்க கீழே இருக்கிற வேலை செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக தெரியல. தலைவர் தான் முக்கியம், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அவர் தான் மெயின். அவர் கீழே இருக்கிறவங்க அவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி தான் கீழே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவர் வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டு அவங்க கீழே இருக்கிறவங்க ஏன் தப்பு பண்ண போகிறாங்க? இப்போ இருக்கிறதே அப்படி தான் இருக்குது. சொல்லிடுறாங்க, நாங்கள் வந்து ஆல்ரெடி மனு கொடுத்தாச்சு, நாங்கள் வந்து என்ன செய்யணுமோ அது வந்து சொல்லியாச்சு, இன்னும் உங்களுக்கு வரல. ரீச் ஆகாது எப்படி இருக்குது? அது வந்து ஒரு மீன் கூட போட்டிருந்தாங்க, தண்ணி கடல் வழக்கு கொடுக்குறாங்க, அது வந்து அப்படியே ஆறளவுக்கு ஆகுது, அதுக்கப்புறம் மக்களுக்கு வரும்போது சொட்டு தண்ணி மாதிரி தான் வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ தலைவர் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அவங்க கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக தான் இருப்பாங்கன்னு என்னோட இது. இருந்தாலும் இப்போ வந்து அவங்களுக்கு கீழே இருக்க அவங்க கீழே வேலை செய்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் அப்போவே சொல்லணும். அப்போவே சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணாதான் இனிமேல் அது கீழே வர தப்பை வந்து அவங்க இது மறுபடியும் வராமல் இருக்கும். அவங்க வந்து தலைவருங்கிறது வந்து எப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களோட தப்பு, அவங்க என்ன மாதிரி மக்கள்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் வந்துட்டு மற்றவங்களுக்கும் மக்களுக்கு நல்லது. இப்போ ரஜினி கமல் 2 பேரும் இங்கே வேணான்னு சொல்கிறீங்களா? இங்கே இப்போ ஏன்னா பேக் சைடில் நான் கவனிக்கல, 2 பேரும் இப்போ வேணான்னு சொல்கிறீங்களா இல்லை 2 பேரில் யாராவது ஒருத்தர் வரணும்னு சொல்கிறீங்களா? 2 பேருமே வேண்டாம். என்ன காரணம்னு நினைக்கிறேன். அவங்க அரசியலில் இருந்தால் நிறைய படம் பண்ணாங்க கூட ரசிகர்கள் நல்லா பார்ப்பாங்க. இப்போ அரசியலுக்குன்னு வந்துட்டு அந்த ரசிகர் மன்றம் அதெல்லாம் கலைஞ்சில் இருக்கிறவங்களே நல்லா மக்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும். இப்போ சில பேர் சொல்கிறாங்க ரஜினிகாந்தோட ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு வயசாயிடுச்சு, ஸோ வயசானவங்க தான் மோஸ்ட்லி ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன, நீங்களாம் இல்லை, அதாவது யங் கேர்ள்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் காலேஜ்குள்ளெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? நாங்கள் அப்படி ஒன்றும் நினைக்கல. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா நல்லது செய்கிற ஒருத்தங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு.
ஓகே, இவங்க கிட்ட பேசுனது முக்கியமாக என்ன சொன்ன, ரஜினி வந்தாலும் சரி கமல் வந்தாலும் சரி யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்களோட ஓட்டு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ரஜினிக்கு ஓட்டு போடுவீங்களா கமல் ஓட்டு போடுவீங்களா?